ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் அரிசி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு காஞ்சதும் கடுகு, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு அரிசி பருப்பு சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த எல்லோ கலரோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கோ அல்லது வரன்னு இதுக்கு வறுத்த சிக்கன் கறி சூப்பராக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கீ போட்டு சாப்பிடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். பை பை.